வெல்கம் டு ஜியூஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரியேஷன்ஸ். ஹாய், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி வித் சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் ஸ்லைஸ்லாம் சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அதில் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண தக்காளி வந்துட்டு ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம்ஸ் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண, ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு மஷ்ரூமை 2-3 போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் 65க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஊறிட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு சிக்கனில் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகாத்தூள். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் மிளகாத்தூள். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக பேட்ச் தீரப்போது நான் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் மசாலா போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு வச்சாலே போதும். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா எல்லாமே அந்த மசாலாலேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் நல்லா மஷ்ரூம் நல்லா வந்துட்டு மசாலாவோட கோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் காட்டினல அந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் விசில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்தேன். சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி இருந்தது. ரொம்ப எம்மியாக இருந்ததுங்க. லாஸ்ட்டாக ரெவ்யூ வரும், மிஸ் பண்ணாமல் அந்த ரெவ்யூவை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ மஷ்ரூம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் 65க்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். நான் அதை ஆல்ரெடி நல்லா ஒரு 1/2 hour கிட்டே சோக் பண்ணிவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் சோக் பண்ண விடுங்க. எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் சீக்கிரமாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி குட்டி கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போடுங்க. பார்த்து மேலே தேடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் நல்லா எல்லா பேட்சும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹையில் இருக்கும்போது நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் போட்டுடணும். ஸோ நம்ம எண்ணெய் காயாததுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் போட்டுட்டு அப்புறம் ஸ்லிம் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா மசாலா பிரியாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சிக்கன் 65 மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோபி 65, நீங்கள் எல்லா 65 வெரைட்டிஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு. சரி, இப்போ நம்ம போய் ரெவ்யூ பார்த்துடலாம் வாங்க. Wow! Thank you. Thank you so much. Chicken. 1 second. 65. Super. Zio? ये सूरी. सूरी का माँ, सूरी का. Fish curry. Ini ada di fish curry. Ini fish curry. Super ya? Nada, mami lebih suka. Zio, nada. Super, super. Idana good job. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். நாளைக்கு வேறு ஒரு பார்க்கலாம். பாய்.